2023 2024 MCQ 34வது. ஓர் ஒடுக்கமான குழாயின் இரு முனைகளிலும் A, B எனும் இரு சவர்க்கார குமிழிகள் உள்ளன. தொடக்கத்தில் குழாயின் நடுவில் உள்ள திருகுபிடி மூடப்பட்டிருக்கும். அதேவேளை குமிழி Aயின் ஆரை குமிழி Bயின் ஆரையிலும் சிறிதாகும். அதன் பின்னர் திருகுபிடி திறக்கப்பட்டு குமிழிகள் உடையாதவாறு தொகுதி 40ஐ அடைவதற்கு விடப்படுகின்றது. குமிழிகளின் இறுதி ஆரைகள் RA, RB குமிழின் இறுதி ஆரைகள் RA, RB இக்கும் இறுதி கன அளவு VA, VBக்கும் இடையுள்ள தொடர்பு யாது? முதலாவது விடை RA பெரிது RB, VA சிறிது VB. ரெண்டாவது RA சிறிது RB, VA சமன் VB. மூன்றாவது RA சமன் RB, VA சமன் VB. நாலாவது RA பெரிது RB, VA சிறிது VB. ஐந்தாவது RA சமன் RB, VA சிறிது VB. முதலாவது விட வந்து RA சிறிது RB, VA சிறிது VB. ரைட். இப்போ நாங்கள் இந்த குமிழிகள் சம்பந்தமான இந்த இதில் பார்த்தோம்னா இது ரெண்டுமே சவர்க்கார குமிழிகள். ஒரு சவர்க்கார குமிழியை பொறுத்தவரையில் இதன் அமைப்பில் மேற்பரப்பு இழுவிசையோட இதன் உள் அமுக்கம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம்னா ஒரு குமிழிக்குள்ளே இப்படி ஒரு குமிழி ஒன்று வளியில் சுயாதீனமாக இருக்குது, வளிமண்டலத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நான் வளிமண்டலத்தில் உள்ள அமுக்கத்தில் P2வும் இது உள்ளிருக்கிற அமுக்கம் P1ம் போட்டோம்னா இது RI உடையதாக இருக்குமாக இருந்தால் இதுக்கு வந்து நாங்கள் P1 P2 சமன் 4T/R போடலாம். இப்போ இங்கே T என்றது என்னென்னு சொல்லிச்சுன்னா மேற்பரப்பு இழுவிசை. இழுவிசை தான் T என்றது. R என்றது என்னன்னு சொன்னால் R என்றது குமிழியின் ஆரை. P1 வந்து வெளியமுக்கம், P1 வந்து P2 வந்து வெளியமுக்கம், P1 வந்து உள்ளமுக்கம். இப்போ எப்போ P2வும் P1ம் சமனாகுதோ அப்போ அந்த இது மட்டுமட்டாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது P1 பெருசாக வர்ற சந்தர்ப்பத்தில் இது உடையும். இதுதான் இதன் அமைப்பு. இப்போ இங்கே இருக்கிற தந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது சிறிய குமிழியாக இருக்குது R, இது பெரிய குமிழி R2. ஆகவே அமுக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பொதுவாக அமுக்கம் இது ரெண்டும் சமனாக இருக்கும். அதாவது மூடப்பட்டிருக்கும்போது இதர அமுக்கத்தையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த PAக்குள்ளே இருக்க அமுக்கமும் வந்து PBக்குள்ளே இருக்கிற அமுக்கத்தையும் பார்த்தோம்னா PA அமுக்கம் பெருசு, PB அமுக்கமாக இருக்கும். அப்போ இங்கே அமுக்கம் கூடவும் இங்கே அமுக்கம் குறைவாக இருக்கும். இப்போ வாயு வந்து எப்பயுமே அமுக்கம் கூடிய இடத்துலேருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு தான் போகும். ஆகவே இங்கே இந்த திருகியை வந்து நாங்கள் திறக்கும்போது திருகு பிடியை திறக்கும்போது வாயு A குமிழியில் இருந்து B குமிழிக்கு செல்லும். இதான் இங்கே இருக்கிற முதலாவது வேலை. இப்போ A குமிழியிலிருந்து B குமிழிக்கு செல்ல இந்த A குமிழியினுடைய ஆரை வந்து சிறிதாகி
ஆர்ஏ பி குமிழிட ஆரை வந்து பெரிதாகும். இதுதான் இந்த கன்செப்ட் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ முதலாவது விஷயம் வந்து நம்ம திறக்க வெளிக்கிடும்போது ஆர்ஏ வந்து இன்னும் சின்னனாகும் ஆர்பியை விட. அப்போ அடுத்தது வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், இதை கனளவை பார்த்தீங்கன்னு சொன்னால், கனளவு வந்து வளமையாக எங்களுக்கு குமிழிகிற கனளவு வந்து வி சமன் 4/3 பை, அதாவது ஆர் என்ற ஆர் கணம் தான் எங்களோட இது கனளவுக்குரிய கனளவுக்குரிய வகைப்பாடாக இருக்கும் குமிழிக்கு, கனளவு குமிழிக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே ஆர்ஏ பெரிது ஆர்ஏ சிறிது ஆர்பின்னு சொல்லும்போது கட்டாயமாக விஏ சிறிது பிபியாக இருக்கும். ஆகவே இதில் இப்போ எங்களோட விடையென்று பார்த்தோம்னா இறுதி ஆரைகள் வந்து ஆர்ஏ சிறிது ஆர்பியாகவும் இது கனவளவு விஏ சிறிது விபியாக இருக்கும். அப்போ இதுதான் இதில் முடிவு. இதன் அடிப்படையில் விடையை பார்த்தோம்னா விடை முதலாவது விடை.